வந்து திடீர்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? என்ன இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி கமெண்ட் போடுறாங்கன்ட்டு? கமெண்ட் பார்த்துருக்காங்க. அம்மா வந்து நிறைய கமெண்ட் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு என்கிட்டே சொல்லுவாங்க, எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் சிஸ், நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தான் ரீசெண்டாக அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களை ரொம்ப காயப்படுத்தின கமெண்ட், ஒரு கமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப பெயின். ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க யூடியூப்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ சேனலில் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஃபீமேல்ஸே இப்போது ஃபீமேல்ஸே இப்படி பேசுகிறாங்க. என்னன்னா இவ ஃபோட்டோ இவ எதுக்கு முதல்ல போட்டா? ஏன் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லை அவங்க அக்கா தங்கச்சி ஃபோட்டோ போட? உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், ரொம்ப கஷ்டம். அவங்கள மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கள் 2 பேர் ஃபோட்டோ போட்டால் இவளுங்க லெஸ்பியன். ஓ, ஈஸியாக பேச வேண்டியது ஏன் பேசுகிறீங்க? எல்லோ பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாட்டோ ஆர்டிஸ்ட் வேதா எழில் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு சிஸ். இப்போ உங்களை பார்க்கும்போது உங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கா இருக்கட்டும், இல்லை அது கீழே கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களை வந்து கப்பல் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சிரிப்பாக தான் சிஸ்டர் இருக்குது. பார்க்குறவங்களோட பார்வையில் தான் இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும், எங்கள் கூட இருக்க சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு 2 பொண்ணுங்க ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து மேபி லவ்வாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ வருஷம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களாவே திங்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட? என்ன இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி கமெண்ட் போடுறாங்கன்ட்டு? கமெண்ட் பார்த்துருக்காங்க. அம்மா வந்து நிறைய கமெண்ட் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு என்கிட்டே சொல்லுவாங்க, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே இவங்களே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்லைம்மா, கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம போயிட்டே தான் இருக்கணும். அந்த கமெண்ட் எல்லாம் நம்ம படித்தா நம்ம தான் ஹர்ட் ஆகுறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி கமெண்ட் வருதுடா உங்களுக்கு, என்ன நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க, நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரே ஆன்சர் தான், நீங்கள் பேசிட்டு தான் இருப்பீங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். அது உங்களோட சைட்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, எங்களோட சைட்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோதான். எங்களோட ஒர்க்கை நாங்கள் இன்னும் பெருசாக பண்ணிகிட்டே தான் இருப்போம். எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் சிஸ், நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தான் ரீசெண்டாக அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க வந்து உங்களோட போட்டோ வந்து டாட்டூ போட்டிருக்காங்க, நீங்க வந்து அவங்களோட போட்டோ டாட்டூ போட்டு? கண்டிப்பா போட்டிருக்கேன் சிஸ்டர். அவங்களுக்கு பிஃபோர் நான் தான் டாட்டூ பண்ணியிருக்கேன். அவங்களோட டாட்டூ ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 5 இயர்ஸ்க்கு பிஃபோரே நான் டாட்டூ பண்ணிட்டேன். நான் வேற யாருக்கும் ஷோ பண்ணணும் இல்லை, உன்னோட டாட்டூ நான் போட்டிருக்கேன் டி சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் போட்ட, வலிக்கலையா அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் வலிச்சது, பட் ஆனால் எனக்கு போட்டுக்கணும்னு தோணுச்சு. யார்கிட்டையும் காமிக்கணும்னு தோணலை. ஹேண்டில் இதெல்லாம் பண்ணல, நான் பேக் ஷோல்டரில் தான் போட்டிருக்கேன், மினிமலாக அவனோட டாட்டூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டும் நான் காமிச்சிருக்கேன். நான் வந்து அவங்க பர்த்டேக்காக போட்டேன் சிஸ். அது ஒரு வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். அவங்க போட்டதுனால தான் நீங்க போட்டீங்களா, இல்ல நம்மளும் அவங்க போட்டோ டாட்டூ? ஐயோ, நான் கேட்டேன், நான் மட்டும் ஃபோட்டோ போட்டேன் இல்லடி, நீ என்ன ஃப்ரெண்ட்ஷிப்லாம் காமிக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்டேன் ஒரு நாள். அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்கிட்டலாம் எதுவும் சொல்ல. நான் ஸ்டூடியோவில் லேர்ன் பண்ண இடத்துல போய் டாட்டூ போட்டாங்க. எனக்கு தெரியாத அவங்க போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ட்ரி போகிறேன், அவங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி போகிறேன். உட்காந்து அழுதுட்டு இருக்கா. உள்ளே போனோடனே செம்ம சர்ப்ரைஸ். எல்லாரும் என்ன தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் எப்படி, எனக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. நான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன், என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு கத்திட்டு இருக்கா. உள்ளே போனோடனே அப்படியே அதே வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுறேன் அந்த வீடியோஸ். நான் கேட்டேன், ஏன்டி இப்படி போட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, நீ மட்டும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிட்டல, நானும் காமிக்கணும்ல, நீ மட்டும் எனக்காக பெயின் பேர் பண்ண, நானும் உனக்காக பெயின் பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. நான் அப்பயும் கொஸ்டின் பண்ணுறேன், மேபி லேட்டராக ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு. ஹேண்டில் அவங்களோட டாட்டூ நான் போட்டுப்பேன், லைக் ரிஸ்ட்டில் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி அதான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ ஓகே, 2 பேருமே அன்மேரிட், பிரச்சனை இல்லை, ஓகே. இப்போ நாளைக்கு ஒரு ஃபேமிலி மூவ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் அது, ஆனால் வரவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆனால் 10 இயர்ஸில் நடந்தது எதையுமே மாற்ற முடியாது இல்லை சிஸ்டர். 10 இயர்ஸில் நடந்ததை வந்து இப்போது ஹஸ்பண்டாக வரவங்க கிட்ட நம்ம எதுவுமே சொல்லாமவும்
மறைக்க முடியாதுல்ல. அது அவங்களுக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்றவங்கள மேரேஜ் பண்ணிக்க இந்த வேண்டியது. காலகட்டத்துல இவளுக்கு வர மாப்பிள்ள கண்டிப்பா எங்களோட வீடியோஸ் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துதான். ஆமா, அதனால அவங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் வருவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இவளுக்கு. அதனால நம்ம அதை எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம இப்போ டாட்டூ போட்டுட்டு மறைச்சு வச்சு அந்த மாதிரி இருந்தாதான் பிரச்சனை. எல்லாமே வியூல இருக்கு. இதுல நம்ம மறைச்சு வச்சாதான் நம்ம ஏதோ தப்பு பண்றேன்னு சொல்லுவாங்க. இதுல எதுவும் பிரச்சனை வராது. உங்களை ரொம்ப காயப்படுத்தின கமெண்ட், ஒரு கமெண்ட் வந்து என்னால மறக்கவே முடியாது, ரொம்ப பெயின். ஒரு ஃபீமேல் ஒருத்தவங்க யூடியூப்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்கெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ சேனல்ல நீங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நான் 7 வருஷம் என்னோட உழைப்பு, நான் 7 வருஷத்துல எவ்வளோ வீட்டுக்கு போய் டேட்டூ பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல எவ்வளோ காசு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன், என் கையில ஒரு கோல்டு கூட இருக்காது, நான் பழைய பிக்சர் சென்ட் பண்றேன்னா ஒரு கோல்டு இருக்காது, எனக்கு ஓட்டிட்டு போறதுக்கு வண்டி இருக்காது, நான் வண்டி வாங்கணும்னு ரீசனே வந்து நம்ம டேட்டூ போடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, ஃபீமேல்ஸ் வந்து டோர் ஸ்டெப் கூப்பிடுறாங்களேன்னு வண்டி வாங்கி இஎம்ஐ பே பண்ணி நான் ஓட்டிட்டு இருக்கேன்னா எனக்கு எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க இவங்க என்ன இப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு நம்மளை பற்றி ஸ்டார்ட் அப் தெரியாது, இப்போ நான் என்ன ரீச்ல இருக்கேன்னு மட்டும்தான் தெரியுது, அதனால அவங்க தெரியாம பேசுறாங்க, சரி விடு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள நானே மனசை வந்து தேத்திட்டு இருக்கேன் இப்போ ரீசன் கொஞ்சம் டைம்ல. சொல்லுங்க, உங்களுக்கு காயப்படுத்தின கமெண்ட் ஏதாவது? சேம் அதே கமெண்ட் தான் சிஸ்டர். நாங்களும் தான் 10 இயர்ஸ் ஃப்ரெண்டு இருக்கோம், எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பேபி இருக்கு, நாங்க எதுவுமே வெளிப்படுத்தவே இல்லை. ஓ நீங்க என்ன டாட்டூ போட்டுட்டு வெளிப்படுத்திட்டு இதெல்லாம் இது நீங்க சொல்றப்போ வந்து பெருமையாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க இன்டர்வியூ எடுக்கிறதுனால நாங்க டாட்டூ பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீடியாவுக்கு தெரியுது. ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தாதான் அவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத அவங்க ஷேர் பண்ண முடியும். அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்றப்போ நம்ம எப்படி இன்னொருத்தவங்களை தப்பா பேச முடியும்? ஓகே நம்மள மாதிரி 10 இயர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல. ஃபீமேல்ஸே இப்போ ஃபீமேல்ஸே இப்படி பேசுறாங்க. ஜென்ஸ்னா கூட ஓகே ஒரு ஃபீமேலா இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க பாராட்டுறாங்க. ஃபீமேலா இருந்து இப்படி பண்றாங்கன்றப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பார்த்தேன் என்னன்னா, இவ போட்டோ இவ எதுக்கு முதல்ல போட்டா, ஏன் அவங்க அப்பா அம்மா போட்டோ இல்ல அவங்க அக்கா தங்கச்சி போட்டோ போட வேண்டியதுன்னு கேட்டாங்க. நீங்க கொஸ்டின் கேட்டதுனால நான் வந்து இவங்களோட போட்டோ போட்டிருக்கேன்னு சொல்றேன். நான் என் அம்மா போட்டோ வந்து சைடு ஆம்ல போட்டிருக்கேன், என்னோட சிஸ்டர் போட்டோ நான் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆம்ல போட்டிருக்கேன், ரைட் சைடு ஆம்ல போட்டிருக்கேன். அது நீங்க கேட்டிருந்தா நான் காமிச்சிருக்க போறேன். ஆக்சுவலி நீங்க இவ்வளவு பேசின பிறகுதான் தெரியுது, நாங்க வெளில இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவா தெரியல, பட் ஆனா நீங்க இவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தைகள்ல எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது இல்லாம உங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், ரொம்ப கஷ்டம். அவங்கள மேனேஜ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கிட்ட ஒரு இன்கம்மே இல்லாதப்போ ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபேஸிங்ல இருப்பாங்க, ஒரு 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 நம்மள எப்படி இடத்துல வச்சிருப்பாங்கன்றது இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஏர்ன் பண்றோம், நம்ம செட்டில்டா இருக்கும், நமக்குன்னு ஒரு பேர் நம்மள இப்படி பேசுறாங்க அப்படின்னும் போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் நம்ம கிட்ட கண்டிப்பா நல்லாவே பேசுவாங்க, நல்லா நமக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, நம்மளையும் இன்வைட் பண்ணுவாங்க வீட்டுக்கு, இதெல்லாம் இருக்கும். அதையும் மீறி இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிலேட்டிவ் கொஞ்சம் பேர் வந்து என்னை வந்துட்டு எப்படின்னா, இவ இப்படிதான் பேசுவா, அவளை விட்டுடலாம், அவ போக்குக்கு அவ இருக்கட்டும், அவ தப்பா எந்த தொழிலும் பண்ணல, எந்த வேலையும் பார்க்கல, யார்கிட்ட எந்த வீடியோவும் கொடுக்கல, அவ ஒர்க்கை அவ கரெக்டா பண்றா, அதை எடுத்து இவங்க வீடியோஸ் போடுறாங்கன்னா அது கரெக்டா தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் ஏன் இந்த மாதிரி தப்பா கமெண்ட் வருதுமா, ஏமா நீங்க அதெல்லாம் வந்து டிலீட் பண்ண சொல்லாமே, அது மீடியா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம அக்செப்ட் பண்ணி தான் நம்ம சேனலுக்கு நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம், அதை நம்ம ரீச் ஆகுறோம், அதனால அது ட்ரெண்ட் ஆகுறதுனால அது சில பேருக்கு பிடிக்காம பொறாமையில கூட சில பேர் பண்ணலாம். இப்போ கடைசியா உங்களோட ரீல்ஸ் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் போல, இவங்க கப்பல் தான் போல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, 100% பியூர் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் கூடயே இருக்கிற எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், எங்கள் ஃபேமிலிக்கும், என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கும், எங்கள் கூட இருக்கிற என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுதோ நீங்கள் வச்சுக்கோங்க, கப்பிள்ஸாக தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸாக தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லை நாளைக்கே போயிடுவான்ற கமெண்ட்டாலாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இன்னைக்கு இருப்பாங்க, இன்னும் ஒரு மாசத்துல சண்டை போட்டு போயிடுவாங்க, நாளைக்கு ஒரு மாசம் கழிச்சு இப்போ பாரு எல்லா மீடியாவும் போய் இவ்வளோ தனியாக வீடியோ எடுப்பாங்க, அப்போ இவனும் ட்ரெண்ட் ஆவா. அப்படி பேசுறவங்களும் பேசிக்கோங்க, பிரிஞ்சாலும் சந்தோஷம் தான், இருந்தாலும் சந்தோஷம் தான். எங்களுக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. பார்க்குறவங்க எப்படி வேணாலும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் 10 இயர் லைஃப் யாரும் பார்க்க மாட்டாங்க சிஸ்டர். இப்போ இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போடுற ஃபோட்டோஸ்னால எல்லாரும் அப்படி பேசுகிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீச்சில் இருக்கனால எல்லாருக்கும் தெரியுது. எங்கே ரீச்சில் இருக்குது? என்னோடதெல்லாம் வந்து ஹேக் பண்ணி விட்டாங்க, என்னோட இன்ஸ்டா பேஜ் ஹேக் பண்ணிட்டாங்க, போஸ்ட் ரீச் ஆகாது, எல்லாமே நான் டவுன் பண்ணிட்டாங்க. அதை ஆர்டிஸ்ட் பண்ணாங்களா, பொறாமையில இல்லை வெளியிலேருந்து யாராவது பொறாமையில வெளில வரவே கூடாது தெரியக்கூடாதுன்னு யாராவது பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் பண்ணிட்டாங்க. எங்களோட போஸ்ட்டை நாங்கள் போட்டால் மட்டும் ரீச் ஆகுது. நாங்கள் எங்களோட உழைப்பை ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்து, என்னோட ஆர்ட்டை ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுத்து, இவங்க கஷ்டப்பட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து எடிட்டிங் ப்ராசஸ் போய் வீடியோ போஸ்ட் பண்ணி கொலாபரேஷன் கொடுத்து போட்டால் ஏன் வியூஸ் போல? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு பெருசாக தெரியல.
ஒரு ஆர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம், அதை வீடியோ எடுத்து போகிறோன்றது பெருசு இல்லை. எங்கள் 2 பேர் ஃபோட்டோ போட்டால் இவளுங்க லெஸ்பியன். ஓ ஈஸியாக பேச வேண்டியது ஏன் பேசுகிறீங்க? எங்கள் ஒர்க்கை பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை வந்து பாருங்கன்றனா பார்க்க மாட்டாங்க. நாங்கள் ரீச் போட்டால் ரீச் ஆகுது, இல்லை நாங்கள் 2 பேர் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ போட்டால் ரீச் ஆகுது. அப்படியாச்சும் அட்லீஸ்ட் வந்து எங்கள் ஒர்க்கை பாருங்கடான்றாங்க. ஓகே சூப்பர், ஆல் த பெஸ்ட். நீங்கள் நினச்ச இடத்த ரீச் பண்ணுறதுக்கு என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.